அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்ற பொது அறக்கட்டளை அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 167வது நிகழ்வு, சென்னை செந்தமிழ் மன்றத்தின் 167வது நிகழ்வு. இந்த நிகழ்வில் நாம் இன்றைக்கு சிலப்பதிகாரத்தில் சரிபாதியாக விளங்கக்கூடிய 15வது காதை, இன்னைக்கு பாதி வழிய தாண்ட போறோம். நாம அந்த அடிப்படையில சிலப்பதிகாரம் 15வது காதை இன்று அரங்கேற காத்திருக்கிறது. அதே போல நாம் திருக்குறளை முன்வைத்துதான் தொடங்குவோம். அந்த அடிப்படையில் 167வது திருக்குறள் அழுக்காராமை என்ற 17வது அதிகாரத்தில் 7வது திருக்குறள். ரொம்ப முக்கியமான திருக்குறளாக இது விளங்குகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா பொறாமை கொள்பவர்களுடைய நிலையை விளக்குவதாக இது அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திருக்குறள். அவ்வி அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். இதுதான் 7வது திருக்குறள் 17வது அதிகாரத்தில். அவ்வி அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். பிறர் உயர்வு கண்டு எவர் ஒருவர் பொறாமை கொள்கிறாரோ அவரிடம் இருந்து தன்னுடைய சகோதரியான மூதேவிக்கு வழிவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுவாள். அவள்தான் ஸ்ரீதேவி என்று மிக அழகான செய்தியை நமக்கு காட்டுகிறது. பிறருடைய வளர்ச்சியை கண்டு எவர் ஒருவர் பொறாமை கொள்கிறாரோ அவரிடம் இருக்கின்ற ஸ்ரீதேவி என்ற செல்வம் நீங்கி வறுமை என்ற மூதேவிக்கு வழிவிட்டு அவள் மறைந்து விடுவாள் என்ற அற்புதமான ஒரு செய்தியை இந்த திருக்குறள் பதிவு செய்கிறது. இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு 15வது அதிகாரம் சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதை. நேற்று ஒரு நாள் காட்சியை பார்த்தோம். அதற்கு அடுத்து இன்று அடைக்கலம் யார் யாருக்கு யாரிடம் கொடுக்கிறார்கள் என்ற அடைக்கலத்தை இன்றைக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கும் கட்டுரையாளர் பேராசிரியர் முனைவர் கண்ணன் ஐயா அவர்கள். இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்துறை, நாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இது புதுச்சேரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கின்ற அந்த கல்லூரியில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் இனி வர காத்திருக்கும் அனைவரையும் வரவேற்று இந்த அமர்வை இன்றைய கட்டுரையாளர் பேராசிரியர் முனைவர் கண்ணன் ஐயா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை நிகழ்த்தக்கூடிய இணைய வழியிலான பன்னாட்டு கருத்தரங்கம் அது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தை திறம்பட
நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரமேஷ் அவர்களே, சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆராய்ச்சியாளர்களே, அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இனி இணைய இருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலப்பதிகாரத்தினுடைய ஒவ்வொரு காதையையும் ஒரு நாள் பொழிவாக, அதாவது கருத்தரங்கமாக மிக நேர்த்தியாக திட்டமிட்டு வடிவமைத்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சில நாட்கள் என்னால் அந்த இணைப்பில் இணைய முடியவில்லை. ஆனால் ஒரு சில நாட்களில் நான் இணைந்திருக்கிறேன். மிக அற்புதமான பொழிவுகள், அற்புதமான சிந்தனைகளை அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு எடுத்துரைக்கப்படுகிறது என்பதில் எந்த வகையிலும் சந்தேகமில்லை. அந்த வகையில எனக்கு இட்ட பணியாக சிலப்பதிகாரம் அடைக்கல காதை, இந்த காதையிலிருந்து ஒரு சில செய்திகளை என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நண்பர் ரமேஷை பற்றி கட்டாயமாக நான் கூறித்தான் ஆக வேண்டும். கொரோனா தொடங்கிய அந்த காலகட்டத்தில் எல்லோரும் வீட்டிலே முடங்கி கிடந்தோம். ஆனால் சென்னையில இருக்கக்கூடிய நண்பர் இணைய வழியிலே அப்பொழுதே ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து நிகழ்த்தினார். அது நன்னூல் தான். அது கல்லூரி சார்பாக நடைபெற்ற நிகழ்வு. அதிலும் நான் உரை வழங்கினேன். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நாள்தோறும் நன்னூல் என்ற தலைப்பிலே ஒரு நாளைக்கு ஒரு 5-6 நூற்பாக்கள் இவற்றை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சிலப்பதிகார நிகழ்விலும் கலந்து கொள்வது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் அவர் எத்தனை பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தினாலும் அதில் என்னையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இந்த செய்திகளோடு சிலப்பதிகாரம் அடைக்கல காதைக்கு போகலாம். முதலிலே சிலப்பதிகாரத்தை குறித்த பல்வேறு செய்திகளை அறிஞர் பெருமக்கள் வழங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு சில செய்திகளை என் பங்குக்கு நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு முன்னுரையாக அதன் பிறகு அடைக்கல காதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த பகுதிக்கு நாம் போகலாம். சிலப்பதிகாரத்தை இயல், இசை, நாடகம் மூன்றையும் சொல்லக்கூடியதாக முத்தமிழ் காப்பியமாக அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல தேசிய காப்பியமாகவும் இதை குறிப்பிடுவார்கள். சோழ நாட்டிலே தொடங்கக்கூடிய கதை பாண்டிய நாட்டிலே உச்சம் பெற்று சேர நாட்டிலே நிறைவு பெறுகிறது. அதனால நாடுகளை ஒருங்கிணைத்த காரணத்தினாலே இவற்றை தேசிய காப்பியம் என்றும் குறிப்பிடுவார்கள்.
அதே போல இதற்கு புரட்சி காப்பியம் என்றும் ஒரு பெயரை வழங்கியிருக்கிறார்கள். அது என்ன புரட்சி காப்பியம்? அப்படின்னா அதுல புரட்சி இருக்கு அப்படின்னா, வணிகர் குலத்தை சார்ந்த கோவலன் கண்ணகி இருவரையும் கதை மாந்தர்களாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது இந்த காப்பியம். அதுவும் அந்த காப்பியம் எழுதப்பட்ட காலகட்டத்திலே பெண்கள் எல்லா இடங்களிலும் சகஜமாக செல்லுவதோ அல்லது ஆணுக்கு நிகராக இங்க பெண்கள் நிறைய பேர் இணைந்திருக்கிறீர்கள். ஒரு சில செய்திகளை நாம் அந்த காலத்துல இருந்தது என்பதற்காக சொல்லுவதற்காக நான் முயலுகிறேன். ஆணுக்கு நிகராக பெண்களை நினைக்காத காலகட்டம் அது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெண் புத்தி பின் புத்தி. இன்னைக்கு அதுக்கு நாம சிறப்பான விளக்கத்தை கொடுக்கலாம். ஆமா, பின்னால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, பின்னு எப்படி ஷார்ப்பா இருக்குமோ அது மாதிரியான ஷார்ப்பான புத்தி உடையவர்கள் பெண்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப அந்த காலத்துல பூவாக இருந்த கண்ணகி இந்த அடைக்கல காதில கவுந்தியடிகள் மாதரியிடத்திலே அடைக்கல பொருளாக இந்த கோவலன் கண்ணகி இருவரையும் ஒப்படைக்கும் பொழுது அந்த அடைக்கல பொருளாக கொடுக்கக்கூடிய இருவருடைய பண்புகளையும் சிறப்புகளையும் சொல்லி, இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த இருவரையும் உன் கையிலே நான் ஒப்படைக்கிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலன் சொல்லுவார். அதாவது பூமாதேவியே அல்லது மண்மகளே கண்ணகியினுடைய பாதங்களை பார்க்கவில்லை. இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரலையா, அல்லது ஆனா அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு, அல்லது பெண்களுக்கு அது போன்ற உரிமைகள் மறுக்கப்பட்டதா? இன்னைக்கும் கூட ஆணாதிக்க சமுதாயம் அப்படித்தான் பெண்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்கள் பேசிக் கொண்டிருக்க ஒரு வீட்டுல ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்விலே ஒரு பெண் ஒரு கருத்தை உரைக்கும் பொழுது அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனா இப்பெல்லாம் நிறைய மாறி போச்சு. ஏன்னா ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்வதனாலே, அதுவும் ஊதியம் கணவனை விட பெண் அதிகம் பெறுகிறாள் என்று சொல்லும் பொழுது என்று வரும்பொழுது அந்த நிலையெல்லாம் மாறி போயிருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணகியினுடைய பாதத்தை நிலமகளே அறியவில்லை. அப்படிப்பட்டவள், அப்படிப்பட்ட பூவாக இருந்தவள், உலக நடப்புகளை தெரியாதவள், உலகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவள். பெண்களை பற்றி உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்ட பழமொழிதான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதுக்கு என்ன பொருள் என்பது உங்களில் பல பேருக்கு தெரியும். போர்க்களத்திலே போரிடும் பொழுது போர்க்களத்திலே வீர மரணம் அடையக்கூடிய ஒரு வீரன், தன்னுடைய இன்னுயிரை நீக்கக்கூடிய, தன்னுடைய வலிமையை நிலைநாட்டி விட்டு மார்பிலே அம்பு தைத்து இறக்கக்கூடிய அந்த வீரனுடைய நினைவாக ஒரு கல் நடுவார்கள். அது நடுகள். அதுதான் நடுகள் வழிபாடாக வந்தது. அப்ப அந்த கல்லே ஆனாலும் அவன் கணவன், புல்லானாலும் புருஷன். புதைத்த இடத்திலே புல் முளைக்கும். அந்த புல் முளைத்திருக்கக்கூடிய இடத்துல சென்று அந்த கணவனுடைய மனைவி புல்லை கூட கணவனாக நினைத்து வழிபாடு செய்வார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா அது அப்படியே மாறுது பாருங்க. கல்லு குடிச்சிட்டு வந்தாலும் கணவன், புல்ல அடிச்சுட்டு வந்தாலும் அவன் புருஷன். இது பாரதியார் வாழ்ந்த பூமி. பாரதியார் கண்ட புதுமை பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த பழமொழியினுடைய பொருளையே மாற்றுகிறார்கள். என்ன சொன்னீங்க? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா? இல்லை, கல்லானால் ரோட்டுக்கு, புல்லானால் மாட்டுக்கு,
புருஷனா இருந்தா வாடா வீட்டுக்கு, இல்லனா போடா காட்டுக்கு என்று சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக பாரதி கண்ட புதுமை பெண்கள் விளங்கியிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று சொல்லுவார். எந்த வகையிலும் ஆணுக்கு சளைத்தவர்கள் இல்லை பெண்கள் என்று பாரதி சொல்லுவான். அப்படிப்பட்ட பூவாக இருந்த கண்ணகி ஒரு புரட்சி புயலாக அந்த காலத்துல எல்லாம் போய் அரசாங்கத்திற்கு அரசவைக்கு சென்று ஒரு அரசனிடத்திலே நீதி ஒரு பெண் கேட்பாங்களா, கேட்க முடியுமா என்றெல்லாம் அதெல்லாம் நடக்க முடியாத நிகழ்வாக இருந்த காலகட்டத்திலே கணவன் கல்வன் என்று பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டு அவன் கல்வன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று போய் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அரசவையிலே நீதி கேட்டான். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் என்ற கண்ணகிதான் வழக்குரை காதையில கணவன் இறந்த பிறகு கணவனை கல்வன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அங்க போற பாண்டியனுடைய அரசவைக்கு. அதை வழக்குரை காதையில வரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை புடைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடகத்தாள் என்ற அறிவிப்பாயே அறிவிப்பாயே. அந்த வார்த்தை பாருங்க, எப்ப ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும் அப்படின்னா கோபமா இருக்கும்பொழுது அந்த வார்த்தை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம், அப்படி பேசுவான். அப்ப அப்படி நான் தான் யார் என்பதை சொல்லும் பொழுது நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என்று பாண்டியன் கேட்கும் பொழுது சொல்றா, தேராமண்ணா எது நன்மை எது தீமை என்று தேர்ச்சி பெறாத தேர்ந்து அறியாது இருக்கக்கூடிய மன்னவனே அப்படி என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புகார் என்னுடைய நகரம். அந்த புகார் நகரிலே மாசாத்துவான் என்ற பெருங்குடி வாணிகனுக்கு மகனாக பிறந்தவன் கோவலன். அவனுடைய ஊழ்வினையின் காரணமாக மதுரையிலே சிலம்பு விற்பதற்காக வந்த இடத்திலே உன்னால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி மை நேம் இஸ் கண்ணகி அப்படி என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த வீரத்தோடு விவேகத்தோடு ஆற்றலோடு கோபத்தோடு அவள் பாண்டியனிடத்திலே சென்று நீதி கேட்டாள். நீதி கேட்டு உண்மை தெரிந்தவுடனே பாண்டியன் கதை என்ன ஆனது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால ஒரு பெண் அறத்தை நிலைநாட்டுவதற்காக அரசவைக்கு சென்று போராடினால் வழக்குரைத்தாள் என்பதனால இதை புரட்சி காப்பியம் என்றும் சொல்லுவார்கள். ஒரு புழுக்கவஞ்சன் இப்படியாக சொல்லுவான் கண்ணகியை பற்றி, கணவன் நிரபராதி என்று நிரூபிக்க நாணத்தை மறந்த குற்றவாளி கண்ணகி என்று சொல்லுவான். ஏன்னா அந்த காலத்துல அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற பண்புகள் எல்லாம் பெண்களுக்கு இருந்ததாக சொல்லுவார்கள். அப்ப நாணத்தை மறந்து தன்னுடைய கணவன் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்திற்கு சென்று போய் நியாயம் கேட்டவன். அதனால அது புரட்சி காப்பியம். இப்படி நிறைய நாம சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இளங்கோவடிகளை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். சிலம்பு சமண சமய காப்பியம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இளங்கோவடிகள் சமய புதுமையை கடைபிடித்தவராக விளங்கியிருக்கிறார். அவருடைய அந்த சிலப்பதிகாரத்திலே சிவன், திருமால், முருகன் முதலான தெய்வங்களை மிகுதியாக புகழ்ந்திருக்கிறார். அதுவும் ஆயர் சமூக தெய்வமான திருமாலை அவர் மீது மிகுதியான அன்பு கொண்டவராக விளங்கி இருக்கிறார். ஆய்ச்சியர் குறவில இப்படி சொல்லும்,
திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. அதே போல கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே. அதே போல நாராயணா என்ன நா என்ன நாவே, நாராயணா என்று சொல்லாத நா என்ன நாவே என்றெல்லாம் இப்படி சொல்லுவார். அப்ப ஆயர் சமூகம் குறித்த பதிவுகளையும் ஆய்ச்சியர் புறவியிலே பார்க்க முடிகிறது. நம்முடைய அடைக்கல காதிலே கூட மாதிரி ஆயர்குல பெண்ணாக இருக்கிறார். அப்பொழுதும் அந்த ஆயர் சமூகத்தை பற்றிய பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப அடைக்கல காதைக்கு வருகிறோம். இந்த அடைக்கல காதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாடல மறையோன் வருகிறான், கோவலனுடைய நற்பண்புகளை விளக்குகிறான். அது முடிச்ச உடனே கோவலன் தான் கண்ட கனவை வெளிப்படுத்துகிறான். அந்த சமயத்துல கோவலன், கண்ணகி, மாதவி, மாடல மறையோன், மாதவி இல்ல மாடல மறையோன், கவுந்திரிகள் இவெல்லாம் இருக்கும் பொழுது மாதிரி என்ற பெண் வருகிறாள். அவர் ஆயர்குல பெண். அந்த மாதிரியிடம் கோவலன் கண்ணகி இருவரையும் அடைக்கலமாக கொடுக்கிறார் கவுந்தடிகள். இப்படி கொடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றார். அடைக்கலமாக கொடுக்கக்கூடிய பொருளை பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்தால் என்ன நன்மை நிகழும் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தையும் எடுத்து சொல்லி விளக்குவார். அதன் பிறகு மாதவி கோவலனையும் கண்ணகியையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போவார். இந்த அடைக்கல காதையில கோவலனுடைய நற்பண்புகள் மூலமாக சமூக விழுமியங்கள் சிலவற்றை சுட்டி காட்டியிருக்கிறார். விழுமியம்னா என்ன? மனிதனுடைய நம்பிக்கை, சடங்கு, எண்ணங்கள், கருத்து இவற்றின் அடிப்படையிலே அமைவது. நட்பு, அன்பு, காதல், தியாகம், கற்பு இவை போல்வன பிறவும் விழுமியங்களாகும். அறநெறிகள், நீதிகள் இவற்றையும் நாம் விழுமியம் என்று சொல்லலாம். அப்படி என்ன சிலப்பதிகாரத்துல, அதுவும் அடைக்கல காதில என்ன விழுமியம் இடம்பெற்றிருக்கிறது அதுதான் நம்ம பார்க்க போறோம். கோவலனுடைய நற்பண்புகளுக்கு ஒரு 3 செய்திகளை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் மாடல மறையோன். கருணை மறவன் என்றும், திருவருட் செல்வன் என்றும், இல்லோர் செம்மல் என்றும் குறிப்பிடுவார். இப்ப அடைக்கல காதினுடைய முதல் பகுதியிலிருந்து நாம் போகலாம். பாண்டியனுடைய புகழ் சிறக்கக்கூடிய மதுரை மாநகரத்திலே தவசிகள் இருக்கக்கூடிய, முனிவர்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கண் கோவலன் சென்று கவுந்தியடிகளிடம் மதுரையுடைய சிறப்பு, பாண்டியனுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துலதான் காவிரி பூம்பட்டினத்திற்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய தேவாரம் பாடல் பெற்ற தலமாக இருக்கக்கூடிய தலைச்செங்காடு என்ற பகுதி இருக்கிறது. அது பூம்புகார்ல இருந்து காரைக்கால் நாகப்பட்டினம் போற வழியில இருக்கிறது. அந்த தலைச்செங்காட்டு என்ற அந்த ஊரை சார்ந்தவன் மாடல மறையோன். அவனை பற்றி இளங்கோவடிகள் சொல்லும் பொழுது, 4 வேதத்தை அறிந்தவன், கற்று துறை போகியவன். அவன் பொதிகை மலையை வலம் வந்து குமரையிலே தீர்த்தமாடி தம் குடும்பத்தை சந்திப்பதற்காக வருகிறான். அப்போது கவுந்தியர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லுகிறான். அங்கு கோவலனை மாடல மறையோன் பார்க்கிறான். கோவலன் மாடல மறையோனை வணங்குகிறான். அப்பதான் மாடல மறையோன் கோவலனுடைய பல்வேறு செய்திகளை எல்லாம் அவன் கூட இருந்து பார்த்தது போல சொல்றான். உனக்கு மாதவி என்ற பெண்ணோடு இல்லற வாழ்க்கை தொடங்கியது. அந்த மாதவியோடு நீ வாழ்ந்ததனுடைய பயனாக
ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய். அந்த பெண் குழந்தைக்கு அந்த முதுகணிகையர் எல்லாம் என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்கும் பொழுது நீ என்ன சொன்ன? மணிமேகலை என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னாய். ஏன் நீ அந்த மணிமேகலை என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னாய் அப்படின்னா, என்னுடைய அதாவது உன்னுடைய முன்னோர்களிலே ஒருவன் கடலிலே பயணிக்கும் பொழுது நள்ளிரவு பொழுதில் அவன் பயணித்த அந்த மரக்கலம் உடைந்து போனது. அவன் அதிக அளவிலே புண்ணியம் செய்தவன் என்பதனாலே மரக்கலம் உடைந்தும் அந்த தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், மரணிக்கவில்லை. அந்த சமயத்துல கடலில் நீந்திக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு தெய்வம் தோன்றி அந்த முன்னோரிடத்திலே இப்படி சொல்லுகிறது, இந்திரன் ஏவலால் நான் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன், உன்னுடைய துயரை துடைக்க வந்திருக்கிறேன் என அவனிடம் கூறி மந்திரத்தால் கடலிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடியவனை கரையை அடைய செய்தது. அப்படிப்பட்ட அந்த தெய்வமே எங்களுடைய குல தெய்வம், அதுதான் மணிமேகலா தெய்வம். அந்த பெயரைத்தான் என்னுடைய மகளுக்கு சூட்ட வேண்டும் என்று நீ எடுத்து சொன்னாய். இத இளங்கோவடிகள் இப்படி சொல்லுவார், இடையிருள் யாமத்து எரிதிரை பெருங்கடல் உடைகளப்பட்ட எம் கோன் முன்னால் புண்ணிய தானம் புரிந்தோன் ஆகலின் அப்படி சொல்லுவார். அடுத்தது, அணிமேகலையார் ஆயிரம் கணிகையர் மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று. நீ இந்த பெயரை வைக்கணும்னு சொன்ன உடனே அந்த கணிகையருடைய முதுபெண்கள் முதுமகளிர் அந்த பெண்ணுக்கு மணிமேகலை என்ற பெயரை சூட்டினர். அதன் பிறகு மாதவியோடு செம்பொன்னை மழையாக இரவலர்களுக்கு கொடுத்து பொழிந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தாய். கண்ணகிக்கு கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் மாதவிக்கு கிடைத்திருக்கிறது. உண்மைதான், குழந்தை பேரு கண்ணகிக்கு வாய்க்கப்பெறவில்லை, மாதவிக்குத்தான் கிடைத்தது. இத சொல்லிட்டு நீ கருணை மறவனாக திகழ்ந்தவன் என்று சொல்றார். அதாவது அதுக்கு ஒரு நிகழ்வை இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு மறையோன் உன்னிடத்திலே தானம் பெறுவதற்காக வருகிறான். அப்போது பாகர்க்கும் அடங்காத ஒரு யானை, மதம் கொண்ட யானை ஓடி வருகிறது. எச்சரிக்கை பறை அடித்தும் கவனிக்காத மறையவனை பற்றி கொண்டது அந்த மத யானை. அதை பார்த்த நீ விரைந்து அந்த மறையவனை காப்பாற்றினாய். அந்த மறையவன் கூன் உடையவன், கோளையே காலாக ஊன்றி வரக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனை காப்பாற்றினாய். யானையுடைய துதிக்கையை சாவி பிடித்து பிடரியில் அமர்ந்து மத யானையை அடக்கினாய். அதனால் கருணை மறவனாக திகழ்ந்தாய். கருணை இருந்ததால் யானையை கொல்லவில்லை. யானையை கொண்டுட்டு இருக்கலாம், ஆனால் யானையை கொல்லவில்லை. அதே போல மறவன் மரப்பண்பு உன்னிடத்தில் இருந்ததனாலே அந்த யானையை அடக்கினாய். யானையை கொல்லவில்லை, மரப்பண்பினால் யானையை அடக்கினாய். அதனால கருணை மறவன் என்று உன்னை எல்லோரும் புகழ்ந்து பாராட்டினார்கள். பிடத்தலை இருந்து பெருஞ்சினம் பிறழா கடற்களிர் அடக்கிய கருணை மறவன். உன்னிடத்துல கருணை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அதனாலதான் கொல்ல வந்த யானையை கூட நீ அதனுடைய வலிமையை அடக்கி அனுப்பிவிட்டாய். அப்படிப்பட்ட கருணை மறவனாக திகழ்ந்தவன் நீ. இது முதலாவது. இரண்டாவது, திருவருட்செல்வனாக நீ விளங்கினாய் என்று சொல்லுகிறார். அதற்கு அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு குழந்தையை
ஒரு தாய் வீட்டிலே கிடத்திவிட்டு வெளியிலே சென்றிருக்கிறாள். அந்த படுத்து கிடந்த பிள்ளையை ஒரு பாம்பு கடிப்பதற்காக வந்திருக்கிறது. அந்த பெண் தன்னுடைய பிள்ளையோடு ஒரு கீரி பிள்ளையும் வளர்த்திருக்கிறாள். அந்த கீரி தான் அந்த பிள்ளைக்கு காவலாக இருக்கிறது. இவ வெளியில போயிருக்கா. அந்த சமயத்துலதான் இந்த பாம்பு வருகிறது. கீரி பிள்ளையினுடைய செயலின் காரணமாக பாம்பு இடத்திலே இருந்து இந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. அந்த பாம்போடு போரிட்டதுனால, கடித்து குதறியதுனால வாயிலெல்லாம் ரத்தம் இருக்கிறது. பாம்பு துண்டாகி கிடக்கிறது. வெளியில வந்து தன்னுடைய எஜமானி அம்மாவை நன்றி விசுவாசத்தோடு எனக்கு சோறு போட்டு வளர்த்தீங்களே, நான் நம்முடைய குழந்தையை காப்பாற்றிருக்கிறேன் என்று சொல்வதற்காக வெளியில வந்து நிற்கிறது. வெளியில போன அந்த தாய் வருகிறாள். இந்த கீரியினுடைய வாய் முழுவதும் ரத்தம். அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு என்ன நிலைப்பு வந்துருது, தன் பிள்ளையை தான் இந்த கீரி கடித்து விட்டது, சாகடித்து விட்டது என்று தவறாக புரிந்து கொண்டு அதை அடித்தார். அது துடித்து செத்து போனது. அப்பதான் உள்ள போய் பார்க்கிறா, குழந்தை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது. சற்று தூரத்திலே பாம்பு துண்டாகி கிடப்பதை பார்க்கிறார். ஐயோ, பெரும் பாவம் இழைத்து விட்டேனே என்று அப்போதுதான் உணர்கிறார். ஆனால் அந்த பெண்ணுடைய கணவன் இதை பார்த்து தெரிந்து கொண்டான். அவருடைய மனைவி பாவம் இழைத்து விட்டான், அவளோடு இனி நான் வாழ முடியாது, பாவம் தீர பொருள் தானம் செய்து கருமம் தொலைத்து பலன் அடைய வேண்டும் என்று கூறி செல்லுகிறான். கைப்பொருள் தந்து என் கடுந்துயர் கலைக என அஞ்சல் உந்தன் அருந்துயர் கலைகேன் நெஞ்சுரு துயரம் நீங்குக என்றாங்கு என்ற அந்த பாடல் அடி மூலமாக இந்த சம்பவத்தை இளங்கோவடிகள் குறிப்பிட்டு பேசுவார். இந்த தான தர்மம் செய்வதற்கு, இந்த பெண்ணினுடைய பாவத்தை போக்குவதற்காக தான தர்மம் செய்து அந்த பாவம் எல்லாம் நீங்கிய பிறகு நான் உன்னோடு வாழுகிறேன் என்று சொல்லிவிட்டு கணவன் போயிட்டானே, அப்ப அந்த கணவன் இவளிடத்திலே அந்த வடமொழியில எழுதப்பட்ட வாசகத்தை கொடுத்து விட்டு அவன் போயிட்டான். அந்த வடமொழி வாசகத்தை எடுத்து போய் யாருக்கிட்டலாம் போய் கேட்கிறான், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே செய்யவில்லை. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல எவரும் முன்வராத நிலையிலே கோவலன் என்ன பண்ணா, பெரும்பொருள் கொடுத்து அந்த பெண்ணினுடைய பாவத்தை தொலைத்தான். அது மட்டும் இல்ல, வடதிசையிலே சென்றிருக்கக்கூடிய அவனுடைய கணவனோடு அந்த பார்ப்பனியை சேர்த்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புடைய நீ செல்லா செல்வனாக விளங்கினாய். ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுவார். இப்படி பல பேரும் பாராட்டுவார்கள். உருபொருள் அப்படி சொன்ன உடனே நமக்கு திருவள்ளுவர் நினைவுக்கு வருவார். ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்திற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பொருள் வரும் என்பதை திருவள்ளுவர் சொல்லுவார். உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் என்று சொல்லுவார். இந்த உருபொருள்னா என்ன? மக்கள் இயல்பாய் கட்டக்கூடிய வரிப்பணம், பிறருக்கு உதவக்கூடிய பொருள் எப்படி இருக்கணுமா? நம்முடைய சொந்த உழைப்பின் மூலமாக ஈட்டிய பொருளாக இருக்க வேண்டும். கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையா என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நாம தான தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் அது அந்த பொருள் நம்முடைய உழைப்பின் மூலமாக வந்த பொருளாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறப்பான பண்பை பெற்றிருக்கக்கூடியவனாக நீ விளங்கினாய் என்று
மாடல மறையோன் கோவலனை பற்றி சொல்லுவார். இது இரண்டாவது சம்பவம். மூன்றாவது இல்லோர் செம்மல் என்று குறிப்பிடுவார். இல்லோர் செம்மல்னா என்ன? அதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். பொருளுக்காக ஒருவன் ஒரு பத்தினி மீது பழி சுமத்துகிறான். அதுவும் அந்த பத்தினியினுடைய கணவனிடத்திலே போய் சொல்லுகிறான். அந்த பொய் பேசுவனை அந்த காலத்துல யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ, பொய் பேசக்கூடியவர்களை ஒரு பூதம் அழித்துவிடும். அப்படிப்பட்ட நல்ல பூதங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. எனவே அந்த பொய் சொன்னவனை கொல்வதற்காக பூதம் வருகிறது. அந்த பொய் சொன்னவனுடைய தாயார் இவன் இல்லைன்னா தவிச்சு போயிடுவாங்களே என்பதற்காக என்னுயிர் கொண்டு இங்கு இவனுயிர் தாயென நன்னிடம் பூதம் நல்காதாகி நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை என்று அந்த பூதமே சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? என்னுடைய உயிரை எடுத்துக்க, இவனுடைய உயிரை கொடுத்துரு. ஏன்னா இவன் தான் அந்த தாயாருக்கு உற்ற துணை. அவன் இல்லைன்னா அந்த தாயார் தவிச்சு போயிடுவாங்க. எனவே அவனுடைய உயிருக்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துக்கொள் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த பூதம் சொல்லுது, நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கில்லை. நல்லவனுக்காக கெட்டவங்களை ஒருபோதும் நான் வாழ வைக்க மாட்டேன். கெட்டவன் அழியத்தான் ஆக வேண்டும். கெட்டவனுக்காக நல்லவன் பலியாக கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி அந்த பூதம் தாய் கண்முன்னே அவனை கொன்று விட்டது. கோவலன் என்ன பண்ண அதன் பிறகு அப்படின்னா, தாயோடு சுற்றத்துல நெருங்கிய உறவினர்கள் இவர்களோடு அன்பால் பிணித்து தன்னுடைய சுற்றத்தை போல கருதி அந்த தாயை காப்பாற்றி வந்தான். பல காலம் காத்ததினாலே இல்லோர் செம்மல், இல்லாதவர்களுக்கு செம்மலாக விளங்கியவன், பல்லாண்டு புறந்த இல்லோர் செம்மல் என்று பாராட்டப்பட்டவன் கோவலன். அப்படிப்பட்ட சிறப்புடையவன் நீ இம்மையில் எந்த தீமையும் செய்யவில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த 3 நிகழ்வுகளையும் சொல்லிவிட்டு மாடல மறையோன் கோவலனிடத்துல சொல்றான், இந்த பிறவில நீ எந்த பாவமும் செய்யல. ஆனால் போன பிறவில செய்த பாவ தீவினைதான் காரணம் இன்றைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கு காரணம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கோவலன் தான் கண்ட கணவனை குறிப்பிடுகிறார். கனவை பற்றி பல அறிஞர்கள் பல்வேறு செய்திகளை ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார், நிறைவேறாத ஆசைகளின் வெளிப்பாடுகளே கனவு என்று சொல்லுவார். மனத்தை கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவார். அப்ப நிறைவேறாத ஆசைகளின் வெளிப்பாடுகளே கனவாக வரும். டே ட்ரீம்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டர் என்ற கட்டுரையில குறிப்பிட்டிருப்பார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்ப தான் கண்ட அந்த கனவை கோவலன் கவுண்டடிகளிடமும் மாடல மறையோரிடத்திலும் சொல்லுகிறான். அப்படி என்ன அவன் கனவு கண்டான், அது என்ன நிகழ்வு அப்படின்னா, ஒரு கீழ்மகனால் சிறப்பான ஆட்சியை நடத்தக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு அவருடைய புகழுக்கு கேடு வரும். அது மட்டும் இல்ல, கண்ணகி மிகுதியான துயரை அடைவாள். நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் பிறரால் கை கொள்ள பெறும். எருமை கடாவின் மீது ஏறி செலுத்தும்படியான அந்த கனவைத்தான் நான் கண்டேன். அதன் பின்னர் போதி மாதவனிடத்து
மணிமேகலையை மாதவி அளிப்பால் எல்லாம் நனவிலே நடப்பது போல கடையாமத்திலே நடந்தது. இப்படிப்பட்ட கனவை நான் கண்டேன். தீங்கு இப்போதே நேருமோ என அஞ்சுகிறேன் என உரைத்தான். அதாவது அவருடைய கனவுடைய சாராம்சம் என்னன்னா, ஆபத்து நேரப்போகிறது, பாண்டியனுடைய புகழுக்கு கேடு, கண்ணகி துயரமடைய போகிறாள், எனக்கு என்னுடைய ஆடை கழட்டப்பட போகிறது, இந்த நிகழ்வெல்லாம் நடப்பதாக அவன் உரைக்கிறான். அப்படி சொன்ன உடனே மதுரை மாநகர் நீ செல்லுக என்று கவுந்தியும் மாடலனும் கூறுகிறார்கள். நீங்கள் இங்கு தங்கி இருக்கக்கூடிய இடம் தவசிகள் வாழக்கூடிய இடம். ஞாயிறு மறைவதற்கு முன்பாக நீங்க மதுரைக்கு போங்க அப்படி என்று சொல்லுகிறார்கள். அந்த சமயத்துலதான் அப்ப கவுந்தி, மாடலன், கோவலன் இவங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஆயர்குல பெண்ணாக இருக்கக்கூடிய மாதிரி அங்க வந்து சேர்கிறார். அவ எதுக்கு வந்தா அப்படின்னா, பூ போன்ற கண்களை உடைய இயக்கி, அந்த இயக்கிக்கு பால் சோறு படைத்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாள் ஆயர்குல பெண் மாதிரி. அவள் கவுந்தியடிகளை பார்த்து தொழுது வணங்குகிறாள். அப்பொழுது கவுந்தியடிகள் மாதிரியையும் அவள் சார்ந்த ஆயர் சமூகத்தையும் உயர்த்தி பேசுகிறார். புறஞ்சிறை மூதூர் பூங்கன் இயக்கிக்கு பால்வடை கொடுத்து பண்பின் பெயர் போல் ஆயர் முதுமகள் மாதிரி என்போல் என்று மாதிரியை அறிமுகப்படுத்துவார். பால் கொடுப்புகளை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய சமூகம்தான் ஆயர் சமூகம். கால்நடைகளை பராமரிப்பது, கால்நடைகள் தரக்கூடிய பால், அந்த பாலிலிருந்து உருவாகக்கூடிய பால்விடு பொருள், தயிர், வெண்ணெய், நெய் முதலானவற்றை எல்லாம் தம்முடைய வாழ்வாதாரமாக வைத்து வாழக்கூடிய சமூகம் ஆயர் சமூகம். பசுக்களை காக்கக்கூடிய சமூகம், பசுக்கள் தரக்கூடிய பயனை எல்லோருக்கும் தந்து வாழக்கூடிய சமூகம். அது மட்டும் இல்ல, ஒரு சிறிய தீமை கூட பிறருக்கு செய்யாத சமூகமாக, குற்றமற்ற சிறந்த சமூகமாக ஆயர் சமூகம் இருக்கிறது என்று சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்த முதியவள் மாதிரி, நல்ல பண்புகளை உடையவள், அருள் உள்ள உடையவள், இவளிடத்திலே கண்ணகியையும் கோவலனையும் அடைக்கலமாக கொடுப்பதுதான் சிறந்தது என்று முடிவு செய்து மாதிரி இடத்திலே பேசுகிறார். இதோ 2 பேர் இருக்காங்களே, கோவலன், கண்ணகி, அந்த 2 பேரையும் உன்னிடத்திலே நான் அடைக்கலமாக கொடுக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை பற்றி மிக சிறப்பாக அற்புதமாக குறிப்பிட்டு காட்டுவார். இதோ இருக்கும் கண்ணகி, அவருடைய கணவன் கோவலன், அவருடைய தந்தை மாசாத்துவான், அவருடைய பெயரை கேட்ட அளவில் மதுரையில் எல்லா இடங்களிலும் வணிகர் குலத்தை சார்ந்தவர்கள் பெரு விருப்போடு இந்த இருவரையும் விருந்தினர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி அவங்க அந்த வணிகர் குலத்திலே போய் செல்லக்கூடிய காலம் வரையிலும் உன் இல்லத்திலே இவர்களை தங்கவை. ஏன்னா அவங்க ஊருக்கு புதுசு, யாரும் தெரியாது இவங்களுக்கு. அதனால இவர்களுக்கு நீ பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். அடைக்கலம் 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 என்று அடைக்கலமாக கண்ணகி கோவலன் இருவரையும் கொடுக்கிறார் கவுந்தியடிகள். தவத்தோர் தரக்கூடிய அடைக்கல பொருளை பாதுகாப்பது எளிது என்றாலும் கூட அது இன்பம் தரக்கூடியது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலம் கவுந்தியடிகள் குறிப்பிடுகிறார். காவிரி பூம்பட்டினத்துல சமண முனிவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கற்பீடம், சிலாவட்டம் என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது கற்பீடம். அங்க சில தவசிகள்
சமண முனிவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒளிபடைத்த மேனியை உடையவன், பொன்னணி, பூமாலை, மணிமாலை அணிந்த இந்த நில உலகத்தில் அது மாதிரி யாரும் இல்லை, எவரும் காண முடியாத தேவர் பலரும் வணங்கக்கூடிய தெய்வ வடிவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன், ஒரு கை விரல் குரங்கின் கைவிரல் போல் இருக்கக்கூடிய தோற்றத்தை பெற்றிருக்கக்கூடியவன். அவன் பேராற்றல் மிக்க வானவனாக அங்கே வந்து நிற்கிறான். அவனை பார்த்த சாவகர்கள் சாரணரை தொழுது, இவன் யார், இங்க வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சாரண தலைவன் அவனுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுகிறான். சாயவன் என்பவன் ஒரு சிறந்த இரவலர்களுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுக்கக்கூடியவன். அவன் எட்டி என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடியவன். யாரெல்லாம் பட்டினியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவை கொடுக்கக்கூடியவன். ஒரு நாள் அந்த சாயலன் வீட்டுக்கு ஒரு மாதவ முனி வருகிறார், உணவிற்காக வருகிறார். அந்த முனிவருக்கு உணவை அளிக்கக்கூடிய பெரும் பேற்றை சாயலன் மனைவி பெறுகிறார். உணவை கொடுத்துவிட்டு என்னுடைய தீவினை நீங்க வேண்டிக் கொள்ளுகிறார். அப்போது அந்த இடத்திற்கு குரங்கு வருகிறது. அச்சத்தோடு உள்ளே வந்து முனிவனை வணங்கி, முனிவர் சாப்பிட்டு எஞ்சிய உணவு, நீர் இவற்றையெல்லாம் அருந்தியது. பசி நீங்கி போச்சு அந்த குரங்குக்கு. நன்றி விசுவாசத்தோடு முனிவரை பார்த்து, விருப்பு வெறுப்பற்ற முனிவர் குரங்கின் மீது மிகுதியான அன்பு கொண்டு சாயலுடைய மனைவிடத்திலே, இந்த குரங்கை உன் மக்களை போல காப்பாயாக என்று அடைக்கலமாக கொடுக்கிறார். கொடுத்துட்டு போயிட்டார். சாயலன் மனைவியும் முனிவருடைய வாக்கை வேத வாக்காக கொண்டு குரங்கை பாதுகாத்து வருகிறார். அந்த குரங்கு இறந்து போனது. இறந்த பிறகும் சாயலன் மனைவி என்ன செஞ்சா, தானம் செய்யும் போது ஒரு பகுதியை அந்த குரங்கனுடைய தீய பிறவி ஒழிக என்று கருதி ஒரு பகுதியை எடுத்து கொடுத்து வந்தார். சாயலன் மனைவி செய்த தானத்தின் பயனால் அந்த குரங்கு, இறந்த குரங்கு மத்திம நாட்டிலே வாரணாசி நகரத்திலே உத்தரகௌத்தன் என்பானுக்கு, மத்திம நாடு வாரணாசி நகரம், உத்தரகௌத்தன் என்பானுக்கு ஒரே மகனாக பிறந்திருக்கிறது. அப்படி பிறந்த அவன் அழகு, அறிவு, செல்வம் இவற்றையெல்லாம் ஒருங்கே பெற்றவன். அவன் தான தர்மம் செய்து 32 ஆண்டுகள் முடிந்த பிறகு தேவர் வடிவம் பெற்றான். அந்த தேவன் தனக்கு இந்த தேவ பதவி கிடைத்தது யாரால் என்று பார்த்தா, என்னுடைய உயர்வுக்கு காரணம் என்னை பாதுகாத்து வந்த சாயலுடைய மனைவிதான் என்பதை மனதில் கொண்டு, போன பிறவிலே பெற்றிருந்த அந்த கருங்குரங்கின் கை வடிவமான சிறிய கையை ஒரு பக்கம் கொண்டு திகழ்ந்திருக்கிறான். அதாவது ஒரு கையே குரங்கு கை மாறி இருந்துச்சு. அது ஏன் அவன் வைத்துக் கொண்டான்னா, போன பிறவியை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக. ஏன் போன பிறவியை நினைவுபடுத்துகிறான்? அந்த சாயலின் மனைவி என்னை அப்படி பாதுகாத்தால், அவள் செய்த அந்த அறம்தான், அவள் செய்த அந்த தானம்தான் என்னை தேவ நிலைக்கு உயர்த்திருக்கிறது. அதை நினைவு கூறும் முகமாகத்தான் தன்னுடைய கை குரங்கின் கை போல இருப்பதாக வைத்துக் கொண்டான். அந்த சாயலுடைய மனைவி செய்த தான பயனால்
நான் இந்த உயர்ந்த நிலையை அடைந்தேன். சாதகர்களே, நீங்களும் இதை புரிந்து கொண்டு தான தர்மம் செய்யுங்கள் என்று சாரணர் தலைவன் உரைத்தான். இந்த மொழியை மறைமொழியாக கொண்டு அறநெறியை மேற்கொண்ட அங்கிருந்த அருந்தவத்தோர் தானம் செய்த சாயலன் மனைவி சாயலன் எல்லோரும் விண்ணுலகம் சென்றனர். இந்த கதையை நீ அறிந்து புரிந்து கண்ணகியை காலம் தாழ்த்தாது அழைத்துக் கொண்டு செல்க என்று கவுந்தி மாதரையிடம் சொல்லுகிறார். கண்ணகியும் கோவலனையும் அடைக்கலமாக கொடுக்கிறார். இந்த கவுந்தடிகள் கோவலன் கண்ணகி இருவரை பற்றி சொல்லும் போது ரொம்ப அற்புதமான செய்திகளாகவே சொல்லுகிறார். என்னன்னு பார்த்தோம்னா, அப்பதான் அந்த ஆயமும் காவலும் ஆயிரை தனக்கு தாயும் நீயே ஆகி தாங்கு இங்கு, அதாவது நீ தாயாக இருக்க வேண்டும், நீ தாயாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. ஏன் தாயாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா அப்படின்னா, இவ வண்ணச்சீரடி மண்மகள் அறியவில்லை, உடைய பாதங்களை மண்மகளே அறியவில்லை. அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியவள் இவள். அது மட்டும் இல்ல, கடுங்கதிர் வெம்மையில் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாப்புலர வாடி தன் துயர் காணா தகைத்தால் பூங்குடி இன்துணை மகளிருக்கு இன்றியமையா கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அல்லதை பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால். கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அல்லதை பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று சொல்லுவார். அதாவது கற்பில் சிறந்தவளாக இருக்கக்கூடியவள் தெய்வ வடிவினல். அப்படிப்பட்ட இவளைப் போல யாரையும் நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவள் இந்த கண்ணகி என்று சொல்லுவார். கண்ணகி போன்ற பத்தினியர்கள் தேசத்தில் இருப்பதனால்தான் வானம் பொய்யாது, வளம் பிழைப்ப அறியாது, நீர்நில வேந்தர் கொற்றம் சிதையாது, பத்தினி பெண்ணில் இருந்த நாடு என்னும் அத்தகு நல்லுரை அறியாயோ நீ என்று குறிப்பிடுவார். எனவே மிகச்சிறந்த பண்புடையவளாக கற்புக்கு அரசியாக விளங்கிய கண்ணகியை பொற்புடைய தெய்வம் என்று குறிப்பிடுகிறார். தெய்வம் திருவள்ளுவர் சொல்லுவார், தெய்வம் தொழால் கொழுடன் தொழுதிடுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த கண்ணகியை அடைக்கல பொருளாக மாதிரி இடத்திலே கொடுப்பார். அந்த இருவரையும் அழைத்துக் கொண்டு மாதிரி தன்னுடைய இல்லத்திற்கு போகிறார். போகும்பொழுது யாரெல்லாம் கூட வந்தாங்க, எதை கடந்து போகிறார் என்றும் குறிப்பிடுகிறார். மதிலை கடந்து மனை புகுந்தனர். மதுரை கடந்து, எந்த மதுரை கடந்து? மதுரை மாநகரத்தினுடைய மதுரை கடந்து போகிறார்கள். மாதிரி கவுந்தடிகளை வணங்கி போற்றி துதித்து விடைபெற்றால் மூவரும் போகிறார்கள். அந்த கண்ணகியோடு ஞாயிறு மேற்கு திசையிலே மறையக்கூடிய மாலை பொழுதிலே மாதிரி தம் இல்லம் செல்கிறார். அந்த சமயத்துலதான் போகும்பொழுதுதான் என்னெல்லாம் நடக்குது. கன்றை நினைத்து வீடு திரும்பக்கூடிய பசுக்கள், ஆட்டுக்குட்டி, கோடரி, உரி இவற்றை தோளிலே சுமந்து வரக்கூடிய இடையர்கள், இடைச்சியர்கள் இந்த மூவரையும் சூழ்ந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, காவற்காடு, அகழி, விற்பொறி, கருவிரல் உள்ள கருங்குரங்கு போன்ற பொறி அந்த மதிலுக்குள்ள, அந்த நகரத்தை சுற்றிலும் அந்த அரண்மனையை சுற்றிலும் என்னெல்லாம் இருக்குது, என்ன கருவிகள்லாம் அந்த காலத்துல வைத்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். கவன், எண்ணெய் கொதிக்கக்கூடிய மிடாக்கள், செம்பை உருக்கக்கூடிய
மிடாக்கள், அதாவது வானல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை மிடாக்கள் என்று சொல்வார்கள். இரும்பை காய்ச்சி உருக்கக்கூடிய உலைகள், கல் வைத்திருக்கக்கூடிய கூடை, தூண்டில் வடிவத்தில் இருக்கக்கூடிய கருவி, கழுத்தை முறுக்கம் சங்கிலி, ஆண் தலை புல் வடிவமாக இருக்கக்கூடிய உச்சியை கொத்தி மூளையை கடிக்கும் பொறி, மதிலை ஏறுவோர் கையை துளைத்து துன்புறுத்தி அப்புறப்படுத்தும் ஊசிப்பொறி, மீன் குத்தி பறவை போன்ற பொறிகள், பன்றி பொறிகள், கணயம் போன்ற பொறிகள், களிற்று பொறி, புலிப்பொறி முதலான பொறிகள் உள்ள கோட்டை மதிலின் உள்ளே மீது கொடிகள் அசைந்து கொண்டிருந்தன. அத்தகைய மதில் வாயிலை கடந்து ஆயர்குல மகள் மாதிரி, கண்ணகி, கோவலன் ஆகியோரோடு வீட்டை அடைகிறாள் என்பதாக அடைக்கல காதை நிறைவாகும். அப்ப மாடல மறையோன் வருகிறான், கோவலனை பற்றி சிறப்புகளை சொல்லுகிறான். கவுந்திடிகள் மாடல மறையோன் கோவலன் இருக்கக்கூடிய இடத்திற்கு மாதிரி வருகிறாள். அந்த மாதிரி இடத்திலே இந்த ஊருக்கு புதுசாக இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். அடைக்கலமாக பொருளை கொடுத்தால் அதை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு என்ன பயன் நிகழும் என்பதை சுட்டிக்காட்டி அடைக்கல பொருளாக கொடுக்கிறார் கவுந்தடிகள். மாதரி கோவலனையும் கண்ணகியும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, இந்த காதையின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? வாழ்வியல் விழுமியங்கள் இந்த சிலப்பதிகாரத்துல அடைக்கல காதில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. கோவலனுடைய செயல்கள் மூலமாக கோவலனுடைய கனவு, அதனுடைய பலன் தீமை நிகழப்போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாதிரியை அறிமுகப்படுத்தும் போது ஆயர்குல வாழ்வியலை எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார். வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ஆயர் சமூகத்தினுடைய முக்கிய தொழில்களாக இருந்திருக்கின்றன. பால்விடு பொருள்கள் ஆயர் சமூகத்தினுடைய வாழ்வாதாரமாக இருந்திருக்கிறது. அடைக்கலமாக கொடுக்கும் பொருளை பாதுகாப்பதால் என்ன நன்மை ஏற்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. இரக்கம், கருணை, அருள் இவற்றினுடைய ஒட்டுமொத்த உருவமாக கோவலன் விளங்கியிருக்கிறான் என்பதை அடைக்கலக்காதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி, இந்த அளவுக்கு இந்த அடைக்கலை காதையினுடைய செய்திகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இனி உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது கேள்வியா கேட்கறது கிடையாது. கேள்வி கேட்டா பதில் தெரிஞ்சா நான் தெரிஞ்சு சொல்லுவேன், தெரிஞ்சுதான் நீங்க சொல்லலாம். ஒரு கலந்துரையாடல் தான். ஐயா நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயாவுக்கு யாராவது வினாக்கள் அல்லது கருத்துக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தது. வணக்கம்மா ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா, நல்லா ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே அந்த அடைக்கலத்தோட பலனும் எப்படின்றதையும் நல்லாவே சொல்லியிருக்கீங்க ஐயா. அதே மாதிரி அந்த ஆகார தானத்துக்கான பலனும் இதுல கிடைக்குது அவங்களுக்கு. அந்த சமணர்கள் இதுல பாத்தீங்கன்னா 4 தானங்கள் சொல்றாங்க. ஆகார தானம், அடைக்கல தானம், ஔஷத தானம், கல்வி தானம். இந்த 4 ஆகார தானம் மக்கள் இல்லறத்தார் முனிவர் துறவரத்தார் கொடுக்கறது. அடைக்கலமும் அதே மாதிரி அவங்கள நம்ம அடைக்கலமா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறது, அந்த மாதிரி இல்லையா. நீங்க நேத்தா நான் சொல்ல நினைச்சேன், இந்த மதுரையை பத்தி சொல்லும் போது, மதுரையில அவ்வளவு மலைகள், சமண மலைகள் இருக்குங்கய்யா. 14 மலை, வெண்பெருங்குன்றம்ன்றது மெயினா சொல்லுவாங்க. அதுல பாத்தி இந்த எட்டி சாயலன்ற இந்த சாயலன்றது கல்வெட்டுல இருக்குங்கய்யா. இந்த
அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஆகார தானத்தோட சிறப்பு, அடைக்கல தானத்தோட சிறப்பு. ஏன்னா அந்த அம்மா அந்த குரங்கோட இறுதி காலத்துல அது ரொம்ப இறக்கறதுக்கு முன்னாடி சிரமப்படும் போதெல்லாம் இவங்க தன்னும் கொடுக்கிற தானத்துல ஒரு பகுதி அதுக்கு அதனோட தீப்பிறவி, அதாவது இந்த விலங்கு பிறவியில இருக்குல்ல அது, ஆமா ஆமா. அந்த பிறவி மாறி அது ஒரு நல்ல பிறவிக்கு போகணும்னு நினைச்சு நினைச்சு கொடுத்ததால இந்த பலன் அடைஞ்சேன் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவே அந்த ஞாபகத்தோட அவங்க குரங்கு கையோட வந்து நிக்கிறாங்க. அந்த தேவனா இருந்தாலும் மத்தபடி தேஜஸோட இருந்தா கூட அந்த ஒரு கை அதை பார்த்து மக்கள் கொஞ்சம் அருவருப்பு பட்டே ஏன் இப்படி இங்க வந்தாருன்ற மாதிரி கேட்கும்போதுதான் சாரணர் சொல்றாங்க. சாரணர்ன்றது என்ன பொருள்னாயா, ஆஹ் இருவராகத்தான் செல்லுவாங்க அவங்க, ரெண்டு பேரா போவாங்க. சரியை புரியுறவங்க, ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ஜென்ரலாவே சமண முனிவர்கள் ஒரு இடத்துல தங்கிட்டா அந்த இடத்தின் மீது பற்று, அந்த மக்கள் மீது பற்று வந்துரும்னு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இடம் மாறி மாறி கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. மழைக்காலத்துல மட்டும்தான் 4 மாசம் ஒரு இடத்துல தங்குவாங்க. அந்த மாதிரி போற சரியை புரியுறவங்கன்றதால சாரணர்னு வந்தது. அவங்களுக்கு ஒரு ரித்தி, அவங்களோட தவ வலிமையால அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரித்தி என்னன்னா, அந்த பூமியில அவங்க கால் பாவாம கொஞ்சம் 4 அங்குலத்துக்கு மேல போவாங்க, ஆகாய சரியை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி அப்படியா? மக்களுக்கு தரையில் நடக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களோட அந்த தவ வலிமையால அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த இது. நான் சரி. பூமியை விட்டு கொஞ்சம் மேலதான், ஏன்னா பூமியில இருக்க ஜீவராசியும் அவங்க துயரம் கொடுக்காத மாதிரி ஒரு அர்த்தம். அது அவங்க ஏன்னா நம்ம அப்பப்ப இறங்கி வந்து இந்த சிலாவட்டத்துல உட்காந்து அறவுரை சொல்லுவாங்க. சரி சரி. ஏன்னா தமிழர்கள் அடுத்தது போகும்போது வந்து முன்னாடி அந்த மயில் தொகையை கொண்டு அப்படியே அது செல்லக்கூடிய அது வழியில வந்து வந்து ஒரு நடக்கிற சிறு நடக்கிற பூச்சி ஆமா கூட ஆமா ஆமா. அப்படி இன்னொன்னு, செய்வாங்க. முதல்லயே ஒரு இடத்துல சாரணர் வந்து இந்த கவுந்தி அடிகள் சமண முத்துறவி தானே, அவங்களுக்கு வந்து அந்த இதுல சொல்றாங்கல்ல, இப்ப கண்ணகியும் இவங்க போகும்போது அவங்க தொழுது வணங்கி சொல்லும் போதே அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு அவதி ஞானம்னு நம்மளை விட ஒரு ஞானம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த தவத வலிமையால. அதுல வந்து அவங்க வந்து பின்னாடி நடக்க போறதும் அவங்க அறிந்தாலும், அதுல வார்த்தை வரும் பாருங்களேன் சிலப்பதிகாரத்துல, ஆர்வமும் செற்றமும் அகல நீக்கியவர்கள்ன்றதால அவங்க என்ன நடக்க போறதுங்கிறத ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம கவுந்தியடிகளுக்கு சொல்றாங்க, பவம் தரும் பாசம் கெடுக அப்படிங்கிறாங்க. பவம்னா பிறவியை கொடுக்கக்கூடிய இந்த பாசத்தை நீ விடு. ஏன்னா கண்ணகி மேலயும் கோவலன் மேலயும் அவங்க அதிக ஒரு துறவியா இருந்து அதிக பாசம் வச்சுக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா. அது அவங்க அந்த வார்த்தை அதுல வருது பாருங்க, பவம் தரும் பாசம் கெடுக அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு புரியல. கவுந்தியடிகள் அப்படியே கண்டினியூ பண்றாங்க, முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுகன்னு சொல்லி முதுநறி அந்த ஆகுங்க. வம்ப பரத்தையர் எல்லாம் சபிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு துறவியோட இதை மீறி பண்ற மாதிரி ஆகுது அந்த இடத்துல. அது ஒரு பட்டிமன்றத்துல வரக்கூடிய ஒரு பகுதியாவே சரி இருக்கும். சரி சரி. இந்த 4 தானத்துல கல்வி தானம் வந்து முனிவர்கள் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி, அது மாதிரி ஒரு 4 தானம் முக்கியமா சொல்றதுங்க. அதுதான் அன்னைக்கு கூட நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த விலங்கு பிறவில இருந்து மனித பிறவியோ தேவ பிறவியோ எடுக்கிறது உயர்வான பிறவி. கண்ணகி வந்து தேவ பிறவி எடுத்து விண்ணவர்கள் வந்து, கோவலனும் விண்ணுலகம் போறான், இவளும் விண்ணுலகம் போய் தேவ பிறவி வரைக்கும் போறாங்க. ஆனா அந்த பிறவியெல்லாம் இல்லாத பிறவா நிலைக்கு அவங்க போல. அதுக்கெல்லாம் வந்து இன்னொரு பிறவி எடுத்து அவங்க தவம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வினைகளை கழிச்சுதான் பிறவா நிலைக்கு போக முடியும். அப்படிங்கறதுதான் அந்த இதுல நான் இந்த தத்துவம் எல்லாம் படிச்சதால சொல்றேங்கய்யா. நல்ல மன்னிக்கணும். விளக்கம் கொடுக்குறீங்கம்மா, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. அதனால சொல்றேங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி, உங்க விளக்கத்திற்கு நன்றி. வேற யாராவது ஐயாவுக்கு வினாக்கள் கேக்குறீங்களா? அவையில் இருப்பவர்கள். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப அருமையான உரையா. எனக்கு வாசுகி அம்மா கிட்டதான் ஒரு கேள்வி இருக்கு. 4 இது சொன்னீங்களம்மா, 2 சொல்லிட்டீங்க. அடைக்கலம் கொடுக்கறது ஒண்ணு, சாப்பாடு ஆகார போடுறது தானம், ஒண்ணு, கல்வி தானம், ஔஷத தானம்னு சொல்லுவாங்கல்ல, மருத்துவம். நீங்க ஔஷதம். சரி போனீங்கன்னா சரி. நீங்க அந்த மதுரையில எல்லாம் மலைங்களுக்கு போய் பார்த்தா வெறும் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில், இந்த திருமலை, இந்த முக்கியமானது மட்டும் பார்த்து, நானே அப்படிதான் இருந்தேம்மா. இப்ப விவரம் தெரிஞ்ச அப்புறம்தான் அந்த மலைகள் எல்லாம் நான் போயிட்டு வந்தேன்.
இந்த கல்வெட்டு பார்க்கிறது, அவங்க சமண படுகைகள் பார்க்கிறது, அவங்க தங்கி இருந்த இடம், அப்புறம் அந்த மருந்து குழியே இருக்குமா அங்கெல்லாம். அவங்க எல்லாம் அந்த இயற்கை வைத்தியம் மாதிரி மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு இது படிச்சிருப்பாங்க போல அப்ப அந்த ஔஷத காலத்துல. தானம் அப்படின்னா அப்ப மருந்து குடுத்தா அவங்க வந்து அதுக்கு மருத்துவம் பணம் மருத்துவமும் வாங்காம பண்ணுவாங்க, கல்வியும் கொடுக்கும். அவங்களால தர்மத்தை தான் மக்களுக்கு, அவங்க கிட்ட வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களோட தர்மம் சொல்றது, அவங்களுக்கு மக்களுக்கு கல்வி புகட்டுறதும், இதுவும் இந்த மருத்துவம் ஏதாவது தேவைப்பட்டா செய்யறது மட்டும்தான். மத்தபடி அவங்களுக்கு மக்கள் ஆகாரம் கொடுக்கணும், அவங்கள தங்கறதுக்கு இந்த மாதிரி கல்படுகை எல்லாம் செதுக்கி கொடுத்ததுக்கெல்லாம் அந்த கல்வெட்டுல இருக்கும், இந்த வணிகர் இதை செஞ்சாரு அந்த மாதிரிலாம் பிராமி எழுத்துல இருக்கும். அவங்க எல்லாம் அந்த காலத்துல அரசனோ இவங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது அடைக்கல தான மாதிரி. இப்பெல்லாம் நம்ம வீட்லயே அவங்கள தங்க வைக்கிறோம், கோவில்ல தங்க வைக்கிறோம், அவங்களுக்கு ஏற்ற வசதிகளை பண்ணி தராங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு, இன்னமும் இருக்கு. நீங்க இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அதெல்லாம பாருங்க. சமணர் மலைன்னு நேத்து அந்தம்மா பிபிடில போட்டு காமிச்சாங்க, அந்த சுவாமி தான் போட்டாங்க, மகாவீரர் மாதிரி. அது ரொம்ப அருமையான இடங்கள்லாம் இருக்கு. நம்ம போகணும், இதோட சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு இடம் போகணும். நிறைய இருக்கு. கொங்கர் புளியங்குளம், பெருமாள் மலை, சமணர் மலை, அழகர் மலையில இருக்கு, திருப்பரங்குன்றத்துல இருக்கு. முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போனா, மேல போனாதான் இதெல்லாம் பார்க்க முடியும். நன்றி நன்றிங்க. அம்மா. நன்றி. வேற யாராவது கேக்குறீங்களா? வினாக்கள் எதுவும் கேக்குறீங்களா? வினாக்கள் இல்ல கருத்துக்கள்? சரி, அப்ப நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஐயா வெளில போயிருக்காங்க, அதனால கொஞ்சம் என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இன்னைய பொழிவாளர் முனைவர் கண்ணன் என்று ஐயா, இணை பேராசிரியர் தமிழ் துறை. அவங்க புதுச்சேரி நாவூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து ரொம்ப சிறப்பான ஒரு உரையை நமக்கு எடுத்து இயம்பியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அவர்கள் சொல்லாடல், அவர்கள் பயன்படுத்திய அந்த வாக்கிய அமைப்பு மிக அற்புதமாக இருந்தது. எப்படி அப்படின்னாக்கா, சிலப்பதிகாரம் ஆரம்பத்திலேருந்து அந்த 3 நாடுகளை இணைப்பதனால அது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தும் போதே அது எத்தகைய புலமையானது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பெண்களை பத்தி அவங்க சொன்னாங்க. பெண்கள் ஆணுக்கு நிகராக அந்த காலத்துல நினைக்கல, அதனால அந்த பெண்கள் எவ்வாறு முன்னுக்கு பேசினாங்க. அப்ப கண்ணகியை பத்தி சொன்னாங்க. பூமாதேவி கூட கண்ணகியின் பாதத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்ப உரிமை மறுக்கப்பட்ட அந்த நேரத்துல கண்ணகி அவங்கள அடையாளப்படுத்தும் போது பெண்கள் ஷார்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்கியம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க புல்ல பத்தி சொன்னாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்ப அந்த புல்ல வழிபடக்கூடிய செய்தி புதுமையா இருந்தது, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் புரட்சி காப்பியம் அதெல்லாம் அவங்க சொல்லி போகும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஆயர் குலத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி படுத்தும்போது ஆயர் குலத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் கனவு நிலையெல்லாம் நிறைய சொல்றாங்க. ஃப்ராய்டோட கருத்தும் அதுல முன்வைக்கப்பட்டது. அப்புறம் கதை 2 கதை ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பிள்ளைய கீரி பிள்ளை கடிச்சிட்டு அந்த அந்த கதை நம்ம எல்லோரும் கேட்கறதா. இன்னைக்கு ஐயா ரொம்ப அற்புதமா அந்த கதையை சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் பூதம் பத்தின கதை, அந்த கதையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் இந்த சிலப்பதிகாரம் வாழ்வியல் விழுமியங்களின் அடையாளம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் பொருள் எப்படியெல்லாம் வருதுங்கிறதையும் ரொம்ப அழகா சுட்டி காட்டினாங்க. அப்புறம் இத்தகைய அந்த கனவு நிலைப்பாடுல என்ன மாதிரியான நிலைய கோவலன் அடைய போறாங்கிற கனவை மாடலன் மறையன்ட்ட சொல்லும் போதும் அவன் அந்த முற்பிறவில உள்ள செய்தியை அவன் எடுத்து இயம்பிய கதையும் ரொம்ப அழகா அவங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. மொத்தத்துல இந்த இன்றைய பொழிவு ஒரு ஆய்வு நோக்கிலையும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னே சொல்லலாம் ஐயாவை. ரொம்ப அற்புதமா அவங்க எடுத்து இயம்பி இருக்கிற விதம் சிறப்பா இருந்தது. பழமையெல்லாம் நம்ம கல்லூரியில ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த கீரிப்பிள்ளை கதை அடிக்கடி நம்ம கேட்போம். அதை இன்னைக்கு அழகா அவங்க சொன்னது அழகா இருந்தது. அழகா இருந்ததை விட நுட்பமா இருந்தது. அருமையான உரை அப்படின்னு சொல்லலாம், தெளிவான உரை.
ரொம்ப எளிமையா அதை புரிய வச்ச விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஐயாவுக்கு பாராட்டுக்கள். இப்படிதான் சொல்லணும். பாராட்டுக்கள் ஐயா. ரொம்ப நன்றி, சிறப்புங்க. மிக்க மகிழ்ச்சி. அதே போல ரொம்ப இருந்த அனைவருக்கும், கருத்து வழங்கிய எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரமேஷ் ஐயாவுக்கு மிக்க நன்றி. ரமேஷ் ஐயா வந்து வெளியில போயிருக்கிறதுனால நான் கவனிச்சேன். இன்னும் அவங்க சிறப்பு செய்வாங்க. என்னால் முடிந்த சிறப்புகளை நான் வந்து செஞ்சிருக்கேன். நல்லா சிறப்பா ரொம்ப சொன்னீங்க. இதுவே சிறப்பா சொன்னேன். இதுவே நல்லாதான் சொன்னீங்க. ஆமா. அந்த பொருள் வரும் செய்தி அது அருமையா இருந்ததுங்கய்யா. ரொம்ப அற்புதமா இருந்தது. கதை அருமையா இருந்தது. பூதம் கதை, அந்த குரங்கு கை கதை எல்லாமே அழகா கோர்வையா சொல்லிட்டீங்க. அந்த கட்டுரை ஐயாவுக்கு வழங்கிருங்க. நம்ம அடுத்த மாதம் சரி. எல்லாருமே நேர்ல சந்திக்க போறோம். அப்ப நம்ம இன்னும் நிறையா பேசிக்கிடலாம். ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றி. ம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கய்யா. வேற யாராவது சொல்றீங்களா? முடிச்சுக்குமா நிகழ்ச்சியா? சரி. அனைவரும் மீண்டும் நாளை இணைவோம். பல்வேறு கருத்துக்களை அறிவோம். இன்னைய உரை மிக சிறப்பு சிறப்பு சிறப்பு. மறுபடியும் ஐயாவுக்கு பாராட்டு சொல்லி நம்ம விடை பெறுவோம். நன்றி. நன்றி.